ஹலோ மக்களே, கார்த்தி ரேவதி செம இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கு. நம்ம கார்த்தி தான் ரேவதியோட கையில் என்கேஜ்மெண்ட் மோதிரத்தை போடுறாங்க. அதே சமயத்தில் நம்ம ரேவதிக்கு கார்த்தியோட கையில் என்கேஜ்மெண்ட் ரிங்கை பார்த்த உடனே அப்படியே அதிர்ச்சி ஆகி நிற்கிறாங்க. அப்போ அன்னைக்கு நம்ம மாற்றினது மருது கூட இல்லை, இந்த எம்டி கார்த்தி கூட தான் நமக்கு என்கேஜ்மெண்ட் நடந்திருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம ரேவதியும் தெரிஞ்சுக்கிறாங்க. அதே சமயத்தில் எல்லாத்தையும் யோசித்து பார்த்து ஒரு கட்டத்தில் உண்மையான கார்த்தி யார் அப்படிங்கிற ஒரு விஷயமும் ரேவதிக்கு கூடிய சீக்கிரமாக கண்டுபிடிக்க போகிறாங்கன்னே சொல்லலாம். சாமுண்டேஸ்வரிக்கு சரியான ஆப்பு வைக்க போகிறாங்க நம்ம கார்த்தி. வீடியோக்குள்ளே போகிறக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நம்ம கார்த்தி இளையராஜா வந்து இந்த சாப்பாட்டில் ஏதோ ஒன்று மிக்ஸ் பண்ணியிருக்கு. எப்படியாவது ஊர் மக்கள் எல்லாருமே சாப்பிட்றதுக்கு முன்னாடி அதை தடுத்து நிறுத்தணும்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கே வந்துடுறாங்க. செம மாசா வந்து அங்கே எல்லாருமே தடுத்து நிறுத்திடுறாங்க. இந்த சாப்பாடை இப்போதைக்கு சாப்பிடாதுங்க, உங்களுக்கு கொஞ்ச நேரத்தில் வேறு சாப்பாடு தயாராகுதுன்னு சொல்லிட்டு அதை தடுத்து நிறுத்தும் போது இளையராஜாவும் நம்ம கார்த்திட்ட, என்னப்பா என்ன பண்ணுறது, இப்போ வேற அங்கே ரேவதிக்கு என்கேஜ்மெண்ட் நடந்துட்டுருக்கு, நீ சீக்கிரமாக அந்த இடத்துக்கு போயிரு, இல்லைன்னா என்கேஜ்மெண்ட்டு மருது கூட நடந்துட போகுது அப்படி சொல்லும்போது நம்ம கார்த்தியும் வேணும்னு சொல்லிட்டு தான் நான் இந்த இடத்துக்கு வரணும்னு யாரோ ஒருத்தங்க இந்த திட்டத்தை போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இளையராஜாவும் ஒரு சமயம் உன்னோட அத்தையாக தான் இருக்குமா அப்படின்னு கேட்கும்போது நம்ம கார்த்தியும், அத்தை இப்படி செய்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை, இதுக்கு பின்னாடி யாரோ ஒருத்தங்க சூழ்ச்சி இருக்குன்னு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. நம்ம மயில் வாகனமும் ராஜராஜனும் பயங்கரமாக டென்ஷனில் இருக்காங்க. டைம் வேறு ஆகிட்டே இருக்குது, மாப்பிள்ளை எங்கே போனாங்கன்னு தெரிய மாட்டேங்குது, அவங்க இங்கே வந்தால் தானே ரேவதி கூட உள்ள என்கேஜ்மெண்ட்டை தடுத்து நிறுத்த முடியும் அப்படின்னு சொல்லும்போது நம்ம மயில் வாகனமும், நீங்கள் எதுக்கும் டென்ஷன் ஆகுதுங்க மாமா, கடைசி நேரத்துலையாவது கார்த்தி வந்து தடுத்து நிறுத்திடுவான்னு சொல்கிறாங்க. அது மாதிரியே நம்ம கார்த்தி மயில் வாகனத்துக்கிட்ட ஃபோன் பண்ணி ஒரு விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. மயில் வாகனமோ ரோஹிணி கிட்ட அந்த பிளான் படியே நடக்க சொல்கிறாங்க. கரெக்டாட்டு சாமியாரும் வந்து சரி டைம் ஆகுதுல சீக்கிரமாக என்கேஜ்மெண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஸ்டேஜில் எல்லாரும் தயாராகும்போது நம்ம மருதுவும் ரேவதியும் அந்த ஸ்டேஜில் நின்றுட்டுருக்காங்க. நம்ம சூரியகலாவோ நல்ல வேலை கார்த்தி இப்போ இல்லை, கார்த்தி மட்டும் நேரடியாக இருந்தானா நம்ம இந்த இடத்துல நின்றுக்க முடியாது, கொஞ்ச நேரத்துக்கு கார்த்தி அப்படியே இந்த இடத்துக்கு வர மாட்டான், நம்ம அண்ணன் கூட கரெக்டான சமயத்தில் என்கேஜ்மெண்ட்டும் முடிஞ்சிடும், அதுக்கப்புறமா நம்ம நினச்ச மாதிரி எல்லா காரியத்தையும் சாதிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சூரியகலாவும் ஒரு பிளானை பண்ணுறாங்க. சாமுண்டேஸ்வரியும் என்ன இங்கே நின்று கார்த்தியை காணலையே அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது சூரியகலாவும், என்னத்தை இதை பற்றியெல்லாம் யோசிச்சுட்டு இருக்காதுங்க, கார்த்தி மட்டும் இங்கே நின்னானா மறுபடியும் ஏதாவது பிரச்சனை பண்ணி ரேவதியோட என்கேஜ்மெண்ட்டை தடுத்து நிறுத்திட போகிறான், அவன் இல்லாத வரைக்கும் சந்தோஷம் தான், அவன் வரதுக்கு முன்னாடி இந்த என்கேஜ்மெண்ட்டை முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாமுண்டேஸ்வரி கிட்ட ஒரு பிளானை சொல்லும்போது சாமுண்டேஸ்வரியும், நீ சொல்கிறது சரியாக தான் இருக்குது சூரியகலா, பேசாமல் சீக்கிரமாக முடிச்சிருவோன்னு அதுக்காக தயாராகிட்டே இருக்காங்க. கரெக்டாக என்கேஜ்மெண்ட்டுக்கு மோதிரத்தெல்லாம் எடுத்துகிட்டு வரும்போது அப்படியே கரண்ட் போயிடுது. நம்ம ரோகிணி அந்த இடத்துல இருந்து அந்த கரண்ட்டை ஆஃப் பண்ணிடுறாங்க. இது தெரியாமல் நம்ம சாமுண்டேஸ்வரி, இதே நான் அடிக்கடி கரண்ட் போயிட்டே இருக்குது, இன்றைக்கி ஏதோ ஒரு சதி செயல் செய்த மாதிரியே இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும் போது நம்ம ரேவதியோ, ஆமாம்மா இந்த கரண்ட் இல்லாத சமயத்தில் எப்படி நம்ம வந்து என்கேஜ்மெண்ட்டை நல்லபடியாக நடத்த முடியும் அப்படின்னு கேட்கும்போது நம்ம சூரியகலாவும் இதெல்லாம் பார்த்துட்டு இருந்தால் சரி வராது அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கே உள்ள சாமியாரும் சரி என்கேஜ்மெண்ட் மோதிரம் மாற்றுறதுக்கு கரெக்டான சமயம் வந்துட்டு இனியும் லேட் ஆக்குனா சரி வராது அப்படின்னு சொல்லும்போது நம்ம சாமுண்டேஸ்வரி நல்ல நேரத்துலேயே மோதிரத்தை மாற்றிடணும் அப்படின்னு சொல்லும்போது கரெக்டாக கரண்டும் இல்லை, நம்ம ரேவதியும் பக்கத்தில் யார் நிற்கிறான்னு கூட தெரிய மாட்டேங்குது. அந்த சமயமாக பார்த்து நம்ம மயில் வாகனமும் ராஜராஜனும் சேர்ந்து அப்படியே மருதுவை பிடிச்சு இழுக்கிறாங்க. பின்னாடி இருந்து எழுந்து அப்படியே வாயெல்லாம் மூடி வச்சு பக்கத்தில் தள்ளி கூட்டிகிட்டு போயிடுறாங்க. இதனால் மருதுக்கு எதுவுமே பேசவும் முடிய மாட்டேங்குது. ஆனால் ஐயரும் சீக்கிரமாக சமயத்தில் கரெக்டாக மோதிரத்தை மாற்றுங்கன்னு சொல்லும்போது நம்ம ரேவதியும் தடுமாறி அந்த மோதிரத்தை எடுக்கிறாங்க. பக்கத்தில் யாரையுமே இல்லைன்னு தடவி பார்க்கும்போது கரெக்டாக கார்த்தியோட கையே சிக்கிடுது. கார்த்தியோட கையில் அந்த மோதிரத்தை போடுறாங்க. நம்ம கார்த்தியோ ரேவதிக்கு மோதிரத்தை மாற்றிடுறாங்க. இப்படி நம்ம கார்த்திக்கோ ரேவதிக்குமே அந்த என்கேஜ்மெண்ட் நடந்துடுது. நம்ம மருது பயங்கரமாக டென்ஷன் ஆகிறாங்க. கொஞ்ச நேரத்தில் மயில் வாகனத்துக்கிட்ட சரி எல்லாம் என்கேஜ்மெண்ட் முடிஞ்சிச்சு, இப்போ கரெக்டாக கரண்ட் வந்துடுங்க பாருங்கள் அப்படின்னு யோசிக்கும் போது கரண்டும் வந்துடுது. மருது வழக்கம் போல் அந்த இடத்துல டென்ஷனாக நின்றுட்டுருக்காங்க. கார்த்தி இந்த சைடு நின்றுட்டுருக்காங்க. நம்ம சாமுண்டேஸ்வரியும் ஏதோ நம்ம ரேவதி மருதுக்கே என்கேஜ்மெண்ட் முடிஞ்சிட்டு அப்படிங்கிற ஒரு சந்தோஷத்தில் இருக்காங்கன்னே சொல்லலாம்.
அங்கே இருக்க மருதுக்கு மட்டும் தான் எல்லா விஷயமும் தெரிய வருது. நம்ம வந்து கரெக்டாக கரண்ட் கட் ஆன சமயத்தில் யாரோ ஒருத்தங்க நம்மளை பின்னாடி இழுத்துட்டாங்க. இது எல்லாத்துக்குமே காரணம் அந்த கார்த்தியா தான் இருக்கும். ஆனால் நம்மனால இதை வெளியில் சொல்ல முடியாது. நம்ம மட்டும் இப்போ ரேவதி கூட நம்ம மோதிரம் மாற்றலை அப்படிங்கிற விஷயம் மட்டும் சாமுண்டீஸ்வரிக்கு அத்தைக்கு தெரிஞ்சதுன்னா மறுபடியும் மேரேஜில் தடங்கள் வரப்போகுது. நம்ம பாட்டுக்கு சமாளிக்க வேண்டியதான் அப்படி சொல்லிட்டு யோசிக்கும் போது நம்ம சாமுண்டீஸ்வரியும் என்ன மாப்பிள்ள மோதிரம்லாம் கரெக்டாக மாற்றிட்டீங்களே அப்படி கேட்கும்போது மருதான் ஆமாம் எனக்கும் ரேவதிக்கும் சிறப்பாகவே என்கேஜ்மெண்ட் முடிச்சுட்டு சொல்லிட்டு சமாளிக்கிறாங்க. நம்ம கார்த்திக்கு மட்டும்தான் தெரியும் என்னடா இவன் இவ்வளோ பொய் சொல்கிறான், நம்ம தானே மோதிரத்தை போட்டோம் அப்படின்னு சொல்லும்போது நம்ம மயில் வாகனம் எல்லாருமே ஒரு அசால்ட்டாக சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. சூரியகலாவும் மருதுகிட்ட வந்து எல்லாம் நல்லபடியாக என்கேஜ்மெண்ட் முடிஞ்சிட்டு அப்படி சொல்லும்போது மருது மட்டும் கோபப்பட ஆரம்பிக்கிறாங்க. எதுக்காக இப்போ கோபப்படுற அப்படி கேட்கும்போது மருதுவும் என்ன சொல்கிறது சூர்யா, எல்லாமே பிளான் சொதப்பல் ஆயிட்டு. நான் ஒன்றும் என்கேஜ்மெண்ட் மோதிரத்தை ரேவதி கையில் போடவே இல்லை. அந்த கரண்ட் கட்டான சமயத்தில் என்னை யாரோ கடத்திட்டாங்க தெரியுமா, அதனால் என்னால் ரேவதி கையில் மோதிரம் போட முடியல. ஆனால் கரண்ட் வந்த பிறகு பார்த்தா என்கேஜ்மெண்ட் ரிங் எல்லாம் கரெக்டாகிட்டு சரியாக மாற்றி போட்டிருக்காங்க. இதில் ஏதோ ஒரு சூழ்ச்சி வேலை இருக்குது. எல்லாத்துக்கும் காரணம் அந்த கார்த்தியை தான் இருக்கும். கார்த்தி வேறு அந்த இடத்துல வந்திருப்பா அப்படி சொன்ன உடனே சூரியகலா அப்படியே அதிர்ச்சியாகி நிற்கிறாங்க. அது எப்படி அங்கே வந்திருக்க முடியும், அங்கே தான் பெரிய பிரச்சனை ஆயிருக்குமே. நம்ம பிளான் படியே அங்கே வந்து அன்னதானம் பண்ண இடத்துல பெரிய பிரச்சனை ஆகி இந்நேரத்துக்கு கேஸுன்னு சொல்லிட்டு அவன் அலைஞ்சிட்டு இருந்திருப்பானே அப்படி சொல்லும்போது நம்ம மருதுவோம் நீ தான் சூரிய அப்படி சொல்லிட்டு இருக்கணும். அங்கே பார்த்தியா அவன் எவ்வளோ கெத்தா அதில் வந்து நின்றுட்டு இருக்கான் அப்படி சொல்லிட்டு சத்தம் போட ஆரம்பிக்கிறாங்க. அதை கேட்டு நம்ம சூரியகலாவும் அப்புறமா எதுக்கு எல்லாருக்கும் முன்னாடியே நான் தான் ரேவதியோட கையில் எங்கேஜ்மெண்ட் மோதிரத்தை போட்டுட்டேன்னு சொல்கிறேன் அப்படின்னு கேட்கும்போது மருதுவும் வேற என்ன செய்ய சொல்கிற, அவங்க முன்னாடி கார்த்திகிட்ட நான் தோற்று நின்று பேச முடியும், எப்படி இருந்தாலுமே இந்த கார்த்தியை நீ நான் சும்மா விட போகிறதில்ல அப்படி சொல்லிட்டு மருதுவும் கார்த்தியை எதிர்த்து ஒரு பிளான் பண்ண ஆரம்பிக்கிறாங்கன்னே சொல்லலாம். அதே சமயத்தில் நம்ம ரோஹிணிக்கு சந்தோஷமாக இருக்குது. கடைசி நேரத்தில் கார்த்தி தான் ரேவதியோட கையில் மோதிரத்தை மாற்றிருக்காங்க அப்படின்னு நினச்சி சந்தோஷப்படுறாங்க. நம்ம மயில் வாகனமும் கார்த்திகிட்ட வந்து எப்போ சகல நீ சூப்பர் பிளான் பண்ணிட்டப்பா, நான் கூட ரொம்பவே பயந்துட்டே இருந்தேன் எங்கே ரேவதிக்கும் அந்த மருந்துக்கும் என்கேஜ்மெண்ட் ஆயிருமோன்னு சொல்லிட்டு கடைசி நேரத்தில் எல்லாமே மாறி போச்சு, அத்தைக்கு சரியான சவால் கொடுத்துட்டப்பா அப்படின்னு சொல்லும்போது சாமுண்டீஸ்வரி நம்ம கார்த்திகிட்ட வந்து என்ன நான் சொன்ன மாதிரி நடத்தி காட்டிட்டேன் பார்த்தியா, என்கேஜ்மெண்ட் நான் பார்த்த மாப்பிள்ளைக்கும் ரேவதிக்கும் முடிஞ்சிட்டு பார்த்தியா அப்படின்னு சொல்லிட்டு சவால் விடும்போது நம்ம கார்த்தி சவ மாசா என்னத்தை நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்க, நீங்கள் உங்கள் கண்ணால் பார்த்தீங்களா மருது வந்து ரேவதியோட கையில் என்கேஜ்மெண்ட் மோதிரம் போட்டதை நீங்கள் பார்த்தீங்களா அப்படி கேட்கும்போது சாமுண்டீஸ்வரியும் இல்லை ஆனால் அதுக்கப்புறமா மருது சொன்னால அது மாதிரியே தான் நடந்திருக்கு அப்படி சொல்லிட்டு அசால்ட்டாக கேட்கும்போது நம்ம கார்த்தி சம மாசாட்டு அந்த மோதிரத்தை காட்டுறாங்க. என்னத்தை சொல்கிறீங்க, நீங்கள் சொன்ன மோதிரம் இதுதானே அப்படி கேட்கும்போது சாமுண்டீஸ்வரி அதிர்ச்சியாகி பார்க்குறாங்க. அப்போ அந்த கரண்ட் போன சமயத்துலேயும் நீ தான் அந்த ஃப்ராடு வேலை செய்திருக்கல, உன்னோட புத்தி வந்து மாறவே செய்யாதா அப்படி சொல்லிட்டு நம்ம கார்த்தியை வழக்கம் போல திட்ட ஆரம்பிக்கும் போது நம்ம கார்த்தியும் என்னத்தை பேசிட்டு இருக்கீங்க, என்னதான் இருந்தாலும் என்னைக்கா இருந்தாலும் ரேவதியை வந்து நான் வந்து விட்டு கொடுக்க போகிறதில்ல, எப்படி இருந்தாலுமே ரேவதிக்கு கூடிய சீக்கிரம் உண்மை தெரியாதானே போகுது, அதுக்கப்புறமா அந்த மருதுவை அவனே அவளோட கைனாலே வீட்டை விட்டு வெளியில் அனுப்ப போகிறா அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் போடும்போது சாமுண்டீஸ்வரியும் ஒரு போதும் இப்படி நடக்காது, என்கேஜ்மெண்ட் வேணும்னா உன் கூட இப்படி நடந்திருக்கலாம், ஆனால் கூடிய சீக்கிரத்தில் மேரேஜ் நடக்க போதில்ல, அந்த சமயத்தில் ரேவதி கண்டிப்பாக நான் பார்த்து வச்சுருக்க மாப்பிள்ளை கூட தான் மேரேஜ் நடக்க போகுது சொல்லிட்டு மறுபடியும் சவால் விட ஆரம்பிக்கிறாங்க. நம்ம கார்த்தியும் நீங்கள் என்னதான் சவால் விட்டாலும் கடைசி நேரத்தில் ரேவதிக்கு நான் தான் தாலி கட்ட போகிறேன்னு சொல்லி ஒரு பெரிய சவாலை விடுறாங்கன்னு சொல்லலாம். கடைசி நேரத்தில் நம்ம ரேவதியும் ஒரு குழப்பத்தோடையே இருக்காங்க. அந்த இருட்டில் யாருக்கு கையில் நம்ம பிடிச்சி மோதிரம் போட்டோன்னே தெரிய மாட்டேங்குதே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும் போது ஒரு கட்டத்தில் ஆஃபீஸில் இருக்கும்போது நம்ம கார்த்தியோட கையில் அந்த என்கேஜ்மெண்ட் ரிங்கை கவனிச்சிடுறாங்க. அப்போ அன்னைக்கு நம்ம எம்டி கார்த்தியோட கையில் தான் இந்த மோதிரத்தை போட்டோமா அப்படிங்கிற ஒரு விஷயம் ரேவதி பார்த்து அப்படியே அதிர்ச்சியாகி நிற்கிறாங்கன்னே சொல்லலாம்.